ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான உள பகுப்பாய்வு கோட்பாடு பற்றி பார்க்க போகிறோம். இது டெட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆளுமை பற்றிய உள பகுப்பாய்வு கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த கொள்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், உள பகுப்பாய்வு கோட்பாடு சைக்கோ அனலிட்டிக் தியரி. இதை யார் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு யார் அப்படின்னா ஆஸ்திரிய நரம்பியல் நிபுணர். இந்த கோட்பாடை இந்த உளப்பகுப்பாய்வு கோட்பாடை சிகிச்சை முறை கோட்பாடுன்னு கூட குறிப்பிடுறோம். ஏன் அப்படின்னா இது மனநல பிரச்சனைக்கு கூட நிவாரணம் கூறுறதுனால. இப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறவரோட கருத்துப்படி ஆளுமை அமைப்பு தனித்தியங்கும் செயல்களையும் அதே சமயத்தில் ஒன்றோடொன்று இடைவினையாற்றி பாதித்துக் கொள்ளும் தன்மையும் பெற்ற 3 உள்ளமைப்புகளை கொண்டது. அதான் இந்த கோட்பாட்டோட முக்கிய கூறு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனதோட 3 நிலைகள் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மனதின் 3 நிலைகள். ஃபர்ஸ்ட் நிலை நனவு நிலை, கான்சியஸ் மைண்ட். செகண்ட் ஒன் நனவிழி நிலை, அன்கான்சியஸ் மைண்ட். தேர்ட் ஒன் இடைமன நிலை, ப்ரீ கான்சியஸ் மைண்ட். இதுதான் நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதுதான் மனித ஆளுமையின் 3 பகுதிகள். இதை தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்லி பிரீஃபா பார்க்க போறோம். இட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நனவெளி மனத்தின் ஆழமான பகுதி. இதை குறிப்பா குறிப்பிட்டு திருடன் மாதிரி இருக்கும் இந்த மனநிலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது என்ன அப்படின்னா உடனடி மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை கூறும். இதுதான் ஆளுமையின் அடித்தளம். இதுல இருந்து தான் பின்னர் ஈகோ, சூப்பர் ஈகோ இதெல்லாமே எழும். இந்த இட் சின்னஞ்சிறு குழந்தைகள்கிட்ட கூட காணப்படும். மரபு வழியே பெறப்படும் எல்லா ஊக்கிகளும் இதனுள் அடங்கும். அடுத்ததா இது ஆழ்நிலை மனம் அல்லது விலங்கியல் மனம் அப்படின்னு கூட குறிப்பிடப்படுது. அடுத்ததா பிற மனநிலைகளின் இயக்கத்துக்கு, அதாவது ஈகோ, சூப்பர் ஈகோ அந்த மனநிலைகளோட இயக்கத்துக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது. அந்த சக்திக்கு பேர் லிபிடோ. அடுத்ததா அடிப்படை, இது ஒரு அடிப்படை உள்ளுணர்வு. அதாவது எப்படிப்பட்ட உள்ளுணர்வு அப்படின்னா விலங்குத்தனமான உள்ளுணர்வு. யதார்த்தத்தை பத்தி கவலைப்படாது, சுத்தி இருக்க சூழ்நிலைகளை பத்தி கவலைப்படாது. அதுதான் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பசியோட இருக்கும்போது அது உடனடியா உணவு கேட்டு அழ தொடங்குது. என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும், இங்க உணவு கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு தேவை அந்த அந்த நேரத்துக்கு உணவு வேணும். அப்போ ஒரு பசி வந்துருச்சு அப்படின்னாலே உணவு கேட்டு அழ தொடங்குது. இதுதான் ஈட் மனநிலை என சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடுகிறார். அடுத்ததா ஈகோ. ஈகோ எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஈகோ ஒரு தன்னுணர்வு நிலை. இது தொடக்கத்துல எழுறது கிடையாது. இது எப்ப எழுது அப்படின்னா சூழ்நிலைக்கேற்ப பொருந்தி போக வேண்டிய தேவையின் காரணமா தேவையின் காரணமாக தான் எழுது. இது எப்படி செயல்படும் அப்படின்னா காவல்காரன் மாதிரி செயல்படும். ஈகோ, இட் இதோட நடவடிக்கைகளை கண்காணிக்கும் இந்த ஈகோ. இந்த ஈகோங்கிறது இட்டின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் ஒரு காவல்காரன் மாதிரி செயல்படும். இது ஆளுமை நிர்வாகி போன்று செயல்படுகிறது. காவல்காரன் மாதிரியும் ஒரு ஆளுமை நிர்வாகியாகவும் செயல்படுது. அடுத்ததா மேனிலை மனத்தின் கோரிக்கைகள், உண்மை நிலைகள், இட்டின் உந்தல்கள் இவற்றுக்கிடையே சமரசம் எழுவதற்கும் இந்த ஈகோ காரணமா இருக்கு. மேல்நிலை மனத்துல சில விஷயங்கள் நடத்தி முடிக்கணும்னு தோணுது. ஆனா உண்மை நிலைகள் வேற மாதிரி இருக்கு, இட்டோட உந்தல்கள் வேற மாதிரி இருக்கு. இதெல்லாத்தையும் சமரசம் பண்ற வேலை யாரோடது அப்படின்னா ஈகோவோடதான் இருக்கு. அடுத்ததான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பர் ஈகோ பத்தி பார்க்க போறோம். சூப்பர் ஈகோங்கிறது இதுதான் மேல்நிலை மனம். இது எந்த வயசுல தொடங்குது அப்படின்னா 6 வயசுல தொடங்குது. இது மனசாட்சி, வாழ்க்கை குறிக்கோள்கள் இதெல்லாம் தான் மேல்நிலை மனத்தோட மனசாட்சி, வாழ்க்கை குறிக்கோள்கள் இதெல்லாம் தான் மேல்நிலை மனத்தில் கூறுகள். மேலும் ஒழுக்கம், சமுதாய நெறிமுறைகள், சரி எது தவறு எது என சுட்டி காட்டுறது இந்த சூப்பர் ஈகோ தான்.
அடுத்ததான் சூப்பர் ஈகோ கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திருப்தி கிடைக்கும், பெருமை கிடைக்கும். அதை நினைச்சு ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா செஞ்சதை நினைச்சு நம்ம பெருமைப்படுவோம். அதே அந்த இடத்துல வந்துட்டு அதிருப்தி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா குற்ற உணர்ச்சி ஏற்படும். அடுத்ததா இந்த ஈகோ, சூப்பர் ஈகோ இதெல்லாமே வந்துட்டு இணைந்து செயலாற்றினா மட்டும்தான் ஒருத்தட்ட வந்து ஆளுமை சமநிலை இருக்கும். இதைத்தான் வந்துட்டு இசைவான ஆளுமை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இது ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டுச்சு அப்படின்னா ஆளுமை சமநிலை சீர்குலைந்து ஆளுமை வளர்ச்சியில சிக்கல்களை தோற்றுவிக்கும். இச்சிக்கல்களை ஒருத்தன் எப்படி சமாளிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்துதான் அவனோட ஆளுமையோட தன்மை வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஃப்ராய்ட் குறிப்பிடுகிறார். அந்த நடத்தைகளை எழுவது தடைப்படும் போது நம்மளுக்கு என்ன என்ன ஏற்படுது அப்படின்னா மன விரைப்பு நிலை ஏற்படுகிறது, டென்ஷன் ஏற்படுது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆளுமையின் இசைவான வளர்ச்சியில் குறிப்பிடும் போராட்டங்கள், மனவிரைப்பு நிலையை குறைக்கும் முயற்சி இதெல்லாமே விளக்குறதுக்காக ஃப்ராய்டு வந்துட்டு 4 முக்கிய கருத்துக்களை வந்துட்டு கையாளுறாரு. அது என்னென்ன அப்படின்னா ஒன்னுல இருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் பெறுதல். இதுல வந்துட்டு இயல்பூக்க சக்தி ஓர் இலக்கில் நின்று இன்னொரு இலக்குக்கு போகுது. அடுத்ததா ஒன்றுதல் இல்ல ஒன்றுதல். ஒன்றுதல் இது என்னன்னா பொதுவாக பெற்றோரின் ஆளுமை பண்புகளையும் வாழ்க்கை மதிப்புகளையும் நாம ஏத்துக்கிறோம் இல்லைங்களா, அதான் வந்துட்டு ஒன்றுதல். அடுத்ததா பதற்றம், அனக்சிட்டி. அது என்னன்னா உண்மையான அல்லது கற்பனை விளைவுகளை எதிர்பார்த்து நம்ம கவலை அடைகிறது, பதட்டம் அடைகிறது. இதுதான் வந்துட்டு பதற்றம். அடுத்ததா தற்காப்பு நடத்தைகள். தற்காப்பு நடத்தைகள்னா என்ன அப்படின்னா மனப்போராட்டங்களையும் கவலைகளையும் அகற்றத்துக்கு நம்மை அறியாமல் நனவெளி நிலையில மேற்கொள்ளப்படும் முயற்சிகளோட விளைவுகள் தான் தற்காப்பு நடத்தைகள். இது வந்து உண்மை நிலைகளை மறுக்கவோ சிதைக்கவோ அல்லது பொய்யென கருதவோ நம்மளை தூண்டும். இதுதான் வந்து தற்காப்பு நடத்தைகள். இதை தான் வந்துட்டு மன விரைப்பு நிலையை குறைக்கிற முயற்சியா வந்துட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து 4 கருத்துக்களை வந்து கையாளுறாரு. அடுத்ததான் உளப்பகுப்பு கொள்கைக்கு ஓரளவு உட்பட்டும் அதே போது ஃப்ராய்டின் கருத்துக்களை முழுமையாக ஏத்துக்காதவங்களுமாங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆளுமை கொள்கைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல குறிப்பா வந்துட்டு யூங் மற்றும் ஆட்லர் ஆகிய இருவரும் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களோட உளப்பகுப்பாய்வு கொள்கை என்னவா இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஆட்லரோட தனிநபர் உளவியல் பத்தி பார்க்கலாம். ஆட்லர் யார் அப்படின்னா தாழ்வு சிக்கல் எனும் கருத்தை தோற்றுவித்தவர், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனும் கருத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். இவரது கருத்துப்படி ஒவ்வொருவரும் குழந்தையாக இருக்கும் போதே வந்துட்டு பிறரை சார்ந்திருக்க வேண்டிய தாழ்நிலையில இருந்து தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு தகுந்தவாறு தனித்தன்மையுடன் உயர்நிலையை அடைய முயற்சித்ததுலதான் வாழ்க்கை முறை அல்லது அவரது பாணி, அவங்கவுங்களோட வாழ்க்கை முறை அல்லது அவரது பாணி என்று குறிப்பிடுகிறோம். குழந்தையின் வரிசை நிலையும் ஒருவரது ஆளுமையை உருவாக்கும் காரணியா வந்து ஆட்லர் குறிப்பிடுறாரு. ஆட்லரின் தனிநபர் உளவியல். இந்த ஆட்லர் வந்துட்டு தாழ்வு சிக்கல் எனும் கருத்தை தோற்றுவித்தவர். இவரது கருத்துப்படி ஒவ்வொருவரும் குழந்தையாக இருக்கும் போதே பிறரை சார்ந்தே இருக்க வேண்டிய தாழ்நிலையில வாழ்க்கையை தொடங்குறோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்துட்டு தனக்கு தகுந்தவாறு தனித்தன்மையுடன் உயர்நிலையை அடைய முயற்சித்தலையே அவரது வாழ்க்கை முறை அல்லது அவரது பாணி என குறிப்பிடுகிறோம். இவ்வாறு உருவாகும் வாழ்க்கை முறை பொருத்தப்பாடு உடையதாகவோ பொருத்தப்பாடு அற்றதாகவோ அமையலாம். அப்படி வாழ்க்கை முறையை உருவாக்கி கொள்ளும் போது உலகை பற்றி தான் ஏற்படுத்தி கொள்ளும் தவறான அல்லது சிதைவுற்ற பொய்யான எண்ணங்கள் தான் வந்துட்டு பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு அடிப்படை காரணம். அடுத்ததா வந்துட்டு குழந்தையின் வரிசை நிலையும் ஒருவரது ஆளுமையை உருவாக்கும் காரணியாக ஆட்லர் குறிப்பிடுகிறார். இதான் வந்துட்டு ஆட்லர் தனிநபர் உளவியல்ல வந்து சொன்ன கருத்துக்கள். அடுத்ததா வந்துட்டு கார்ல் யூங்கோட பகுப்பாய்வு உளவியல் பத்தி பார்க்கலாம். அடுத்ததா கார்ல் யூங்கோட பகுப்பாய்வு உளவியல். இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா மனிதனது நடத்தை அவனது இயல்பூக்கங்களை நிறைவு செய்வதற்காக மட்டும் எழுவதில்லை எனவும் தன்னுள் காணப்படும் பல்வேறு ஆக்க சக்திகளை வளர்க்கவும் மனிதன் முயல்கிறான் எனவும் யூங் கருதுறாரு. அடுத்தா மனித மனத்தின் 4 செயல்களாக வந்துட்டு யூங் குறிப்பிடுறது வந்துட்டு சிந்தித்தல் திங்கிங், உள்ளுணர்வு சென்சிங்,
உணர்ச்சி கொள்ளுதல் ஃபீலிங், உள்ளுணர்வு இன்ட்யூஷன். இதெல்லாத்த பற்றியும் அவை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பொறுத்தும் மனித ஆளுமை வளர்ச்சி தீர்மானிக்கிறது என யூங் விளக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் மனித ஆளுமை வகைப்பாடுகளான அகமுகத்தான் புறமுகத்தான் என்பவை யூங்கினால் பிரபலப்படுத்தப்பட்டவையே. இந்த அகமுகன் புறமுகன்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா, இதை பிரபலப்படுத்தினது யாரு அப்படின்னா யூங் தான். அடுத்ததா உள இயக்கக்கூறுகள் சமநிலை அடைய உதவும் தற்போதைய அனுபவங்களுக்கே முதலிடம் தருகிறார் யூங். அதாவது தற்போதைய இப்ப இருக்கிற பிரசன்ட்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராரு யூங். ஓகே டீச்சர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உள பகுப்பாய்வு கோட்பாடு பத்தி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். இனி என்னென்ன மாதிரி சைக்காலஜியில் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.